விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை இதுவரை 39,282 வாகனங்கள் கடந்திருப்பதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டுவதாக இந்த எண்ணிக்கையானது தற்பொழுது அமைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி குறித்து. தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னை வாசிகள் தங்களோட சொந்த ஊருக்கு கடந்த 3 நாட்களா போனாங்க. நாளை வழக்கம் போல அலுவலகம் இயங்கும். இன்று மட்டும்தான் அரசு விடுமுறை கூடுதல் அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இன்று காலை முதலே பொதுமக்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து விழுப்புரம் மாவட்டம் வழியாக சென்னைக்கு வர தொடங்கினாங்க. இந்த நேரம் வரைக்கும் மொத்தம் 39,282 வாகனங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. இதனால கனமழை இரவு முதல் அதி கனமழை தொடர்ந்து இந்த நேரம் வரைக்கும் பெய்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு அடுத்த பிரச்சனை பார்க்க வேண்டியது, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 7 இடங்கள்ல மேம்பால பணிகள் நடக்குது. இந்த இடத்துல வரும்போது சாதாரணமாகவே கனமழையில எதிரில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தெரியாத நிலையில இந்த மேம்பாலம் பணிகள் நடைபெறும் இடத்துல வரும்போது ஒத்த அடி பாதை மாதிரி ஒரே ஒரு வாகனம் மட்டும் தான் போக முடியும். அந்த குறுகிய பாதையில கலந்து தற்போது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கலந்து மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கனமழையில காத்து கனமழையில தொடர்ந்து சென்னை வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து மாவட்டத்துல எந்தவித அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில மாவட்ட காவல்துறை பெண்கள் சரவணன் தலைமையில காவல்துறையில் தொடர்ந்து பாதுகாப்பு பண்ணி இருக்காங்க. எந்தவித அசம்பாவிதம் இருந்திருக்கூடாது, மக்கள் நல்லபடியாக சென்னை போய் சேரணும். இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து கனமழை இந்த நேரம் வரைக்கும் கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. விழுப்புரம் சுற்று வட்டார பகுதியில முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாக. இதுல ஒரு முக்கியமான விஷயம், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஒரு மழை தேஞ்சாலே அந்த இடத்துல முற்றிலுமா பேருந்துகள் உள்ள வெளியே வர முடியாது. இது தண்ணீரை வெளியேற்றத்துக்கு ராட்சச மோட்டர்கள் பொறுத்திருக்காங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அந்த இடத்துல தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.